ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து ஒரு சாட்டர்டே எடுத்த பிளாக் தான். காலையில் எழும்பி ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு காப்பியும் அடுப்பில் வச்சாச்சு. அது பிறகு கோடை மிட்டாய் இப்படி காளான் சாப்பிட்ருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? காளான் வந்து நம்ம கடையில் வாங்கும்போது இப்படி இருக்காது, சின்ன சின்னதாக இருக்கும். இந்த தடவை இப்படி இருக்கு. பார்த்தீங்களா? கொடகனக்கு ஒரு பாக்ஸே 58 ரூபா. பரவாயில்ல, பெரிய காளானாக இருக்கு. ரெசிபி வீடியோ என்ன போடுவேன், சரியா? இந்த ஃப்ரூட் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு பாருங்கள். இப்படி சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். ஆனால் எங்கள் அக்கா இது ஒரு லிச்சிங்க. இந்த மஞ்சள் மேலே இருக்குது, மஞ்சள் ஃபுல்லாக உடச்சி எடுத்தாச்சு. உள்ளே வந்து இப்படி இருக்கு பாருங்க. இப்போ வந்து இதுக்குள்ளே ஒரு விதை இருக்குது, வெள்ளையாக இருக்கிறத மட்டும் நோட்டிட்டு இந்த வெள்ளையாக இருக்கிறத சாப்பிடணும். உள்ளே வரும். ஆனால் ஒரு மாதிரி இனிக்க தான் செய்யுது. புளிப்பெல்லாம் இல்லை இந்த பழம். ஆனால் என்ன பழம்னு எனக்கு தெரியலை. நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது என்ன பழம் இருந்தால் கமெண்ட் பண்ணும்போது. டாட்டா. காப்பி போட்டாச்சு. நீங்கள் நிம்மதி ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு வரேன். அவிச்ச முட்டை வெண்டைக்காய் பொரியலுக்கு வெட்டி வச்சிருக்கு. இது வந்து கத்திரிக்காய் புளிக்கறி, அங்கே தாளிக்காய். இதான் இன்னைக்கு எங்களுக்கு சமையல். எல்லாம் முடிச்ச பிறகு நம்ம இருக்கேன். கடுகு போட்டு, கருவேப்பிலை போட்டு, உள்ளி போட்டு, மிளகா போட்டு, தக்காளி போட்டு எல்லாம் வதங்கின பிறகு கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நீங்கள் என்ன வேணும், மஞ்சள் பொடி தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள், அந்த எண்ணெய் பற்றியில் எண்ணெய் மட்டும் தான் போட்டுருக்கோம், வேறு எதுவுமே நாங்கள் போடல. மஞ்சள் பொடி தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தக்கன வத்தல் பொடி போட்டுக்கோங்க. உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ. இப்போ சில பேர் நிறைய காரம் சாப்பிடுவீங்கன்னா உங்கள் தேவைக்கு தக்கன நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு நம்ம தேவைக்கு தக்கன மல்லிப்பொடி. பெரிய கரண்டியில் வந்து 1 ஸ்பூன் போட்டோம். ஆனால் வந்து மல்லிப்பொடி எவ்வளோ நம்ம நிறைய போட்டோமோ, எவ்வளோ நல்லா போடுதோமோ அவ்வளோத்துக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மல்லிப்பொடியை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச புளியை ஊற்றணும். ஊற்றிட்டு புளி கொஞ்சம் கொதிக்கணும். புளி தண்ணி அந்த ஊற்றின உடனே புளி தண்ணி இந்த கத்திரிக்காய் எல்லாம் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்த பிறகு கொஞ்சம் கொதித்த பிறகு நீங்கள் என்னென்னா, நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை போடணும். தேங்காய் கூட தேங்காய், தக்காளி, சீரகம், உப்பு, வத்தப்பொடி இப்படி இவ்வளவும் போட்டு அரைச்சி அதை ஊற்றணும். நீங்கள் இந்த குழம்புக்கு முதலே உப்பு போடலையான்னு கேட்பீங்க. உப்பு போட்டிருக்கு. முதலையே வந்து காய்கறி வதக்கும் போதே நம்ம வந்து குழம்புக்கு தக்கன உப்பு போட்டுறணும், சரியா? இவ்வளோத்தையும் அரைச்சி வச்சதை ஊற்றணும். ஊற்றிட்டு அந்த தேங்காய் ஊற்றின பிறகு எவ்வளோ அந்த மிக்ஸி அந்த இதெல்லாம் அழுவி அதில் உள்ள தண்ணி எவ்வளோ நமக்கு குழம்பு வேணுமோ அதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் குழம்ப. அவ்வளோதான். தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றியாச்சு. இவ்வளோதான் குழம்பு. இதுதான் வந்து கன்னியாகுமரி ஸ்டைல் புளிக்கறி, சரியா? கத்திரிக்காய் புளிக்கறி. யாருக்காவது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சி சோறு, புளிக்கறி, கத்திரிக்காய் போட்ட புளிக்கறி, வெண்டைக்காய் பொரியல். இதுதான் இன்னைக்கு லஞ்ச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் கடைக்கு ரெடி ஆகிட்டு மீன் கடைக்கு போகிறேன். ஆனால் போகும்போது பெரிய பருப்பு கணக்கு போவேன். பையன் மட்டும் தூக்கிட்டு போவேன் பெரிய பருப்பு கணக்கு. அங்கே போய் பொருள் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நான் செத்து போயிடுவேன் மக்கள். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் தான் மீன். இன்றைக்கி நண்டு மீன் தான் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி அன்னையோட சின்ன நண்டு வாங்கிச்சு, சரியா? இவ்வளோ 200 ரூபா. அடுத்த 50 ரூபாய்க்கு சாலை, 15 சாலை. வேறு 10 ரூபாய்க்கு பச்சை மிளகா, 3 கிலோ தக்காளி 50 ரூபா. அப்படியே வந்தால் நண்டு மீன் 200 ரூபா.
இவ்வளோ ஆரஞ்சு வந்து 60 ரூபா சொன்னால் 30 ரூபா, அரை கிலோ வாங்கினேன். அடுத்து இது பழம் 30 ரூபா, சாலை மீன் 50 ரூபா. அப்படியே தான் மக்களே நான் மீன் கடையில் வாங்கினேன். சரியான வெயில் வாங்கிட்டு. இதான் நண்டுக்க முட்டை பற்றியலாம், இந்த இடத்துல இருக்குது பற்றியலாம். இதான் நண்டு முட்டை. எவ்வளோ முட்டை இந்த இடத்துல இருக்குது பார்த்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கும். இந்த இப்படி நண்டு முட்டை எல்லாத்துலையும் இருக்குது, பாதிலே. மக்களே 5 மணி ஆகுது, இப்போ தான் சாப்பிட்டு. இதெல்லாம் சோறு, அவிச்ச முட்டை, வெண்டைக்காய் கூட்டு, கத்திரிக்காய் போட்ட புளிக்கறி. எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன், ரெசிபி வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன், காஃபி போட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.